நண்பர்களே, இன்று சங்கீதம் 127 முதல் 132 சங்கீதம் வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். 127 சங்கீதமும் ஏற்ற பாடல்கள் அல்லது பிரயாண பாடல்களின் ஒரு பகுதி. இதுவரை நாம் பார்த்த சங்கீதங்களிலே தூரத்திலே எருசலேமை பார்த்த பின்னர் பாடும் பாடலும், எருசலேம் தேவாலயத்தை பார்த்த பொழுது பாடிய பாடலையும் நாம் சிந்தித்தோம். இந்த பாடல் உன்னதங்களுக்குள்ளே நம்மை எடுத்துச் செல்கிறதாய் இருக்கிறது. 127 சங்கீதம் இன்றும் நமக்கு பொருத்தமான ஒரு சங்கீதம். தேவனையே எப்படி முற்றும் சார்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. பல முக்கியமான சமயங்களிலே இந்த சங்கீதம் பயன்படுத்தப்படுகிறது. மேலை நாடு ஒன்றிலே தேச தலைவர் பொறுப்பெடுக்கும் பொழுது இந்த சங்கீதம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வேத புத்தகத்திலே சாலமோன் பாடிய ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் செப்துவகிந்தா மொழிபெயர்ப்பிலே இந்த முகவுரை இல்லை. சங்கீதம் 127 முதல் 3 வசனங்களை கவனியுங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வெறுதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் வெறுதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த 3 வசனங்களிலேயும் விருதா என்கிற வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்திலேயும் கர்த்தர் இல்லை என்றால் அது வீணான ஒன்று. எல்லாமே அவரை சார்ந்தே இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயே இருக்கிறது. ஜெர்மன் நாட்டிலே சொல்லப்படும் ஒரு பழமொழி உண்டு. எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்ததாய் இருக்கிறது என்பதுதான் அந்த பழமொழி. நாம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட எண்ணத்தோடு காரியங்களை பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறும்பொழுதும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். ஏனென்றால் புறஜாதி மக்களும் இவைகளை மட்டுமே தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் மத்தேயு 6 அதிகாரம் 34 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த 127 சங்கீதத்திலே பிள்ளைகளை குறித்து ஒரு குறிப்பு கூறுகிறது. அன்று இஸ்ரவேலிலே பண்டிகை கொண்டாட வந்தவர்கள் குடும்பத்தோடு தங்கள் சிறு பிள்ளைகளோடும் கூட வந்திருந்தார்கள். வசனம் 4, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கவனித்தீர்களா? மனைவியோடும் பிள்ளைகளோடும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இவர்கள், இவை எல்லாமே கர்த்தர் அருளிய ஆசீர்வாதங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். வசனங்கள் 5, 6 வாசிக்கிறேன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். அவனுடைய பிள்ளைகள் அவனை பாதுகாத்துக் கொள்வார்கள். பெற்றோராக உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகன், ஒரு மகள் உங்களுக்கு இருப்பார்கள் என்றால் அது மிக அற்புதமானது. இவ்வாறு அநேக பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அது மிகவும் அற்புதமானது. இப்பொழுது நாம் 128 சங்கீதத்தை பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்திற்கு இனிமையான வீடு என்று நாம் தலைப்பு கொடுக்கலாம். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருமண பாடல் என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை இந்த சங்கீதம் விவரிக்கிறது. மகிழ்ச்சியான குடும்பம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை தேவன் கூறுகிறார். இதன் அஸ்திவாரத்தை கவனியுங்கள். சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். குடும்பத்தை மகிழ்ச்சியாக்குவது எது? அதற்கு நாம் என்ன அஸ்திவாரம் போட வேண்டும்? இந்நாட்களிலே குடும்பத்தை குறித்த பல கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக இளம் தம்பதியினருக்கென்று அவை நடத்தப்படுகின்றன. அங்கே சில வழிமுறைகளை பின்பற்றி சில செயல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதவரை அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாயிருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்கும் பொழுது அது மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் இருக்கும். மனோதத்துவ ரீதியாக இதை செய்தால் குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்கும் என்று சொல்வது உண்மையில்லை. ஒரு மனிதனிடத்தில் கேட்டார்கள், இவ்வளவு நீண்ட காலம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர், நான் வீட்டை விட்டு வெளியே வாழ்ந்தேன், ஆனபடினாலே தான் இத்தனை நீண்ட காலம் வாழ்ந்தேன் என்று கூறினாராம். திருமணம் ஆன புதியதிலே அவனும் அவனுடைய மனைவியும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்களாம். எப்பொழுதெல்லாம் வாக்குவாதம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கணவனாகிய நான் வீட்டை விட்டு வெளியே போய்விடுவேன் என்று கூறினானாம்.
எனவேதான் வீட்டிற்கு வெளியே நான் நீண்ட காலம் வாழ்ந்தேன் என்று கூறினார். ஆனால் பிரியமானவர்களே, அது சரியான ஒரு தீர்வு அல்ல. குடும்பத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். சங்கீதம் 128:2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். குடும்பத்தின் தலைவன் குடும்பத்திற்காக பாடுபட்டு உழைக்கிறவனாயிருக்க வேண்டும். குடும்பத் தலைவன் சோம்பலாயிருப்பான் என்றால் அது சரியானதல்ல. சங்கீதம் 128:3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆம் அருமையானவர்களே, குடும்ப ஜெபத்தின் நேரம்தான் இது. பேராயர் ஜெபராஜ் அவர்கள் திருநெல்வேலி திருமண்டலத்திலே பேராயராய் இருந்த காலத்திலே அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அநேக குடும்பங்களிலே இந்த குடும்ப ஜெபம் அவ்வப்பொழுதுதான் நடைபெறுகிறதை ஒழிய ஒரு ஒழுங்கோடு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அனுதினமும் நடைபெறுகிறதில்லை. பலவிதமான வேலைகளின் மத்தியிலே துரிதமாக வருகிறார்கள், ஒரு வேத பகுதியை வாசிக்கிறார்கள், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் திசையிலே போய்விடுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மேஜையை சுற்றி மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். சங்கீதம் 128:4, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படும் பயமும் அவருக்கு கீழ்ப்படிதலும் இல்லை என்றால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்காது. பெற்றோர் கர்த்தரை நேசிக்கிறவர்களாயிருப்பார்கள் என்றால் அதை பிள்ளைகள் அறிந்திருப்பார்கள். தேவனுக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார்களா? அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா? அவர்களது வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பிள்ளைகள் எளிதாய் கண்டுகொள்வார்கள். தேவ பயமுள்ள வாழ்க்கைக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. எல்லாவிதமான கருத்தரங்குகளிலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு சரியாயில்லாத வரை உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாய் இருக்க முடியாது. நீங்கள் தேவனோடு சரியான முறையிலே உங்கள் உறவை வைத்துக் கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்வு காண்கிறது என்பது உங்களுக்கே ஆச்சரியமானதாயிருக்கும். சங்கீதம் 128:5-6 பாருங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த சங்கீதத்தை குறித்து அருமையான கருத்து கூறப்பட்டிருக்கிறது. மனிதன் பாவத்தில் விழும் முன்னதாக பரதீசுதான் மனிதனுடைய இல்லமாய் இருந்திருக்கிறது. மனிதன் பாவத்தில் விழுந்த பின்னர் அவனுடைய இல்லமே அவனுக்கு பரதீசாயிற்று. ஒரு இல்லம் ஒரு மனிதனுக்கு பரதீசியாகவும் இருக்க முடியும், அல்லது அதற்கு நேர் எதிரானதாயும் இருக்க முடியும். இந்த 128 சங்கீதம் குடும்பத்தை குறித்த ஒரு அற்புதமான சங்கீதம். 129 சங்கீதம் எருசலேமுக்கு வந்த பிரயாணிகள் தங்கள் வாலிபத்தையும் தங்கள் மேல் கர்த்தருடைய கரத்தையும் எண்ணி பார்க்கும் ஒரு சங்கீதமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதம் எரிந்தாலும் முழுவதும் அழிந்து போகாத இஸ்ரவேலை குறித்து கூறுவதாயும் இருக்கிறது. மோசே கண்ட முள்செடி தீப்பற்றி எரிந்தாலும் எப்படி வேகாமல் இருந்ததோ அது தேவனுடைய ஜனங்களை குறித்த ஒரு அற்புதமான அடையாளமாயிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே சிதறியிருந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்துவிட்டார். இப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு எருசலேமிலே தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். சங்கீதம் 129 என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். தேவன் இஸ்ரவேலை பாதுகாத்தபடியினாலே அவர்கள் அழிக்கப்பட முடியவில்லை. சங்கீதம் 129:8 கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதுமில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்தின் மேலே மட்டுமல்ல, நம்முடைய வியாபாரங்களின் மேலும் இருக்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சமயமும் அவனுக்கு தேவனோடு உள்ள உறவும் அவன் குடும்பத்தோடும் அவன் வியாபாரத்தோடும் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் வேதத்திலே பார்க்கிற போவாஸ் ஒரு தொழில் அதிபதிதான். அவனுடைய வேலைக்காரனிடத்தில் பேசும்பொழுது ரூத் 2:4 நான் வாசிக்கிறது போல, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்நாட்களிலே எந்த ஒரு தொழில் அதிபதியும் தொழிலாளிகளும்
இவ்விதமாய் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியாது. 130ஆம் சங்கீதம் 129ஆம் சங்கீதத்தின் தொடர்ச்சி போல வருகிறது. இந்த சங்கீதத்தை பவுலப்போஸ்தலனின் சங்கீதம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த சங்கீதம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து பேசுகிறது. தேவன் மனிதனை பாவத்தின் ஆழத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை செய்தார். அதை மனிதனுடைய கிரியையின் அடிப்படையிலே அவர் செய்யவில்லை. ஒருமுறை மார்ட்டின் லூத்தர் அவர்களிடத்திலே சிறந்த சங்கீதங்களை குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பவுலப்போஸ்தலனின் சங்கீதங்கள் என்று கூறினார். பவுலின் சங்கீதங்கள் என்றால் எது என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 32ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், 130ஆம் சங்கீதம், 143ஆம் சங்கீதம் என்று கூறினாராம். இந்த சங்கீதங்கள் பாவத்தின் மன்னிப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, விசுவாசிகளுக்கு கிடைக்கும் மன்னிப்பை குறித்து பேசுகிறது என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த சங்கீதங்களை பவுலின் சங்கீதங்கள் என்று அழைக்கிறார்கள். சங்கீதம் 130 முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களின் அடிப்படையிலே அவர் நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறதில்லை. அவ்விதமாய் அவர் நியாயம் தீர்ப்பார் என்றால் நாம் அனைவருமே தேவனை விட்டு தூரம் போனவர்களாய் காணப்படுவோம். அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 130 4 முதல் 6 வரை வாசிக்கிறேன். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. யூதர் அல்லாத நம்மை கிருபை எப்படி ரட்சிக்கிறதோ அதுபோலவே இஸ்ரவேல் தேசத்தையும் கிருபை ரட்சிக்கிறது. நாள் ஒன்று வருகிறது, ஆழங்களிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் இஸ்ரவேலருக்கு அவர் பதில் கொடுக்கப் போகிறார். கிறிஸ்து சீயோனுக்கு திரும்புவார். யாக்கோபிலிருந்து தேவனற்ற காரியங்களை அவர் அப்புறப்படுத்துவார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள், தெரிந்து கொள்தலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். மகா உபத்திரவத்தின் காலத்திலே விடியற்காலத்திற்காக காத்திருக்கிற ஜாமக்காரர்களை விட மிக அதிகமாக கர்த்தர் தங்களை விடுதலை செய்வார் என்று காத்திருப்பார்கள். நாமும் விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்காக வரும் வருகையை குறித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து 131ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இதுவும் பிரயாணம் பண்ணுகிறவர்களுடைய மற்றும் ஒரு பாடல். சிறிய ஒரு சங்கீதமானாலும் மிகவும் உன்னதமான ஒரு சங்கீதம். இது தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதம். வாசிக்கிறேன். சங்கீதம் 131:1. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சவுலின் மகளும் தாவீதின் மனைவியுமாய் இருந்த மீகாள் தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்த பொழுது அவள் தாவீதை இகழ்ந்தாள். இதை குறித்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 23ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். அப்படி இகழ்ந்த மீகாளுக்கு தாவீது பதில் சொல்லும் பொழுது, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன் என்று கர்த்தருக்கு முன்பதாக தன்னை இவ்வளவு தாழ்த்துவேன் என்று வெளிப்படுத்தினான். ஞாபகம் இருக்கிறதா? தாவீது ஒரு ராஜா என்றாலும் தேவாதி தேவன் முன் தாவீது தன்னை பூரணமாக தாழ்த்த வேண்டியவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, நாம் தாழ விழுந்து எப்பொழுது கடைசியாக ஆண்டவரை பணிந்து கொண்டிருக்கிறோம்? நம்மிலே சிலர் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கும் பொழுது கூட முழங்கால் படியிடவும் மிகவும் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கும் நாம் தாழ விழுந்து நம்முடைய நெற்றி தரையிலே விழும்படியாக கர்த்தரை பணிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிலே மிகச் சிலரே இந்த பழக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி தாழ விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்வது
நம்முடைய ஆத்மாவிற்கும் நல்லது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நல்லது, ஏன் நம்முடைய சரீரத்திற்கும் அது மிகவும் நல்லது. சங்கீதம் 131 2-3 வசனங்கள். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. தாழ்மையுள்ள ஒரு நொறுக்கப்பட்ட ஆவியை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லா நற்குணங்களும் ஒரு சரீரமாக உருவெடுக்கும் என்றால் தாழ்மையே அதன் தலையாயிருக்கும் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். மீண்டும் கூறுகிறேன், எல்லா நற்குணங்களும் ஒரு சரீரமாக உருவெடுக்கும் என்றால் தாழ்மையே அதன் தலையாயிருக்கும். உண்மையான தாழ்மையின் முக்கியத்துவத்தை குறித்து எத்தனை வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது இல்லையா? சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேலும் ஏசாயா 57:15 பாருங்கள். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசமணுகிறேன். மற்றும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மேலும் பேதுரு சொல்லும் மற்றும் ஒரு சத்தியம் 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது. யாக்கோபு 4:10 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இறுதியாக மத்தேயு 11:28 ஞாபகப்படுத்துகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பால் மறந்த குழந்தையை குறித்த உதாரணம் மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு உதாரணம். இப்பொழுது அந்த குழந்தை தன் தாயினிடத்திலே பால் குடிக்க வேண்டும் என்று அழுகிறதில்லை, தொந்தரவு செய்கிறதில்லை, தாயை கஷ்டப்படுத்துகிறதில்லை. அது அமைதியாயிருக்கிறது, திருப்தியானதாக இருக்கிறது. ஏனென்றால் தான் தன் தாயோடு இருக்கிறேன் என்பதை அது பூரணமாக அறிந்ததாயிருக்கிறது. அதுபோலத்தான் ஆத்மாவும் சுயநலமற்றதாக கர்த்தருக்கே காத்திருக்கிறது. கர்த்தரிலேயே திருப்தியையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்கிறது. தொடர்ந்து 132 சங்கீதத்தையும் பார்ப்போம். இது கிறிஸ்து எருசலேமிலே அரசாளும் ஒரு மேசியாவின் சங்கீதமாயிருக்கிறது. இது மற்றொரு பிரயாணிகளின் சங்கீதம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேலே இளைப்பாறுவதை குறித்து பேசும் சங்கீதம். இங்கே விசுவாசமே முக்கியமானதாய் கூறப்படுகிறது. இந்த சங்கீதத்தை யார் எழுதியது என்ற கேள்விக்குறி பலருக்கு வருகிறது. தாவீது என்ற வார்த்தை 4 முறை இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை தாவீது தான் எழுதினார் என்று கூற முடியாது. சிலர் இது சாலமோன் எழுதியிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது வைத்திருந்த கூடாரத்திலிருந்து எடுத்து சாலமோன் கட்டிய ஆலயத்திற்குள்ளே எடுத்துச் செல்லும் பொழுது பாடப்பட்ட சங்கீதமாய் கூறப்படுகிறது. என்றாலும் இங்கே இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தாவீதின் குமாரன் எனப்படுவது சாலமோனை குறித்து சொல்லப்படவில்லை, தாவீதின் உன்னதமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இதை பின்னணியமாக மனதிலே கொண்டவர்களாக இந்த சங்கீதத்தை நாம் படிப்போம். இப்பொழுது எருசலேமிற்கு தேவனை தொழுது கொள்ள வந்த பிரயாணிகள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறார்கள். அங்கேதான் கிருபாசனம் இருக்கிறது. அதுதான் அவர்கள் தேவனை கிட்டிச் சேரும் இடம். வாசிக்கிறேன். சங்கீதம் 132 முதல் 5 வசனங்கள். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தாவீதின் இருதயத்திலே உண்டாயிற்று. அதுவே தாவீதின் வாழ்க்கையிலே இருந்த பிரதானமான ஆசை என்று நாம் அறிவோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு உன்னதமான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது
தாவீதின் உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஆசை. சங்கீதம் 132:8, கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். சாலமோன் கட்டிய ஆலயத்திற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்ட பொழுது தேவனுடைய மகிமை அவருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அன்று கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை நிரம்பியது போல அந்த நாளிலேயும் அந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய மகிமை சாலமோன் கட்டிய ஆலயத்திலேயும் நிரம்பிற்று. சங்கீதம் 132:11, உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருப்பது. அதை நிச்சயமாக நாம் சொல்ல முடியுமா? ஆம். ஏனென்றால் தாவீதுடைய வேறு எந்த குமாரர்களும் இந்த குமாரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற குணநலனுக்கு ஒப்பிடப்பட முடியாதவர்களாய் இருந்தார்கள். ராஜாக்களின் புத்தகங்களிலேயும் நாளாம புத்தகங்களிலேயும் தாவீதின் வம்சாவளியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தாவீதைப் போல கர்த்தருக்கு பிரியமாயிருந்த எந்த ஒரு மனிதனையும் நாம் அங்கே காண முடியவில்லை. ஒரு சில நல்ல அரசர்கள் வந்தார்கள். அவர்களிலே 5 அரசர்களே தேசத்திலே உயிர் மீட்சியை கண்டார்கள். சங்கீதம் 132:12 பாருங்கள். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். நன்றாக கவனியுங்கள். தாவீதின் குமாரர்கள் தேவனுடைய உடன்படிக்கையையும் சாட்சியையும் காத்து கொள்ளவில்லை. இந்த காரணத்தினாலே தான் தேவன் அவர்கள் எல்லாரையும் வாக்குத்தத்த பூமியை விட்டு வெளியேற்றி பாபிலோனின் சிறைப்பிடிப்பிற்கு ஒப்புக் கொடுத்தார். தாவீதின் சந்ததியினர் பாவம் செய்தாலும் தேவனுடைய உடன்படிக்கை அளிக்கப்படவில்லை. காலம் வருகிறது, அப்பொழுது உன்னதமான தேவனுடைய குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். இதை குறித்து தான் புதிய ஏற்பாடு ஆரம்பமாகிறது. மத்தேயு 1:1 கவனியுங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சங்கீதக்காரனும் கூறியிருக்கிறார். சங்கீதம் 132:13 வரை வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆதாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். இந்நாட்களிலே எருசலேமிலே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் திட்டமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், எருசலேமிற்கு பிரயாணமாய் போய் வந்தவர்கள் எருசலேமின் தேவாலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்ததை நினைவிலே வைத்தவர்களாக இந்த சங்கீதத்தை பாடி வந்திருக்க வேண்டும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை மீண்டும் மீண்டும் கேட்கிற நாம் அவர் மேலும் அவர் வார்த்தையின் மேலும் பூரண நம்பிக்கையை வைக்கலாம். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்ததை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்தியமான ஜீவனையும் கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அவரை உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் உங்கள் இரட்சகராக, உங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் அவரையே நம்பியிருக்க முடியும். தம்மை நம்பியிருக்கிற ஒருவரையும் ஒருபொழுதும் அவர் கைவிடுகிறதில்லை. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பாதுகாவல் உங்களுக்கும் என்றென்றைக்கும் போதுமானதாயிருப்பதாக. ஆமேன்.